குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய வைகாசி மாதம் ரிஷபராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் ரிஷபராசிக்கு எந்த சூழலில் இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, இதன் அடிப்படையில் தான் இந்த பதிவு செய்யப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் ரிஷபராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, ராசிக்குள்ளேயே புதனும் சூரியனும் இணைவு. ராசிக்குள்ளே புதன் இருக்கிறது அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா திக்பலம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு. இரண்டாம் அதிபதி உங்களுடைய பஞ்சமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான புதன் ராசிக்குள் இருப்பது, கூடவே சூரியனும் இருந்து புதாதித்ய யோகத்தை ஏற்படுத்துவது அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான சூழ்நிலை. ராசிக்கு இரண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில், பொருளாதாரத்தை சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் 2 பொருளாதார கிரகங்கள் இருக்காங்க. குருவும் சுக்கிரனும் இணைவு. இங்கே குரு சுக்கிரன் இணைவு அப்படிங்கிறதே உங்களுக்கு மகாலட்சுமி யோகத்தை ஏற்படுத்தி தரும். இங்கே புதனோடு சுக்கிரன் பரிவர்த்தனை அடைந்து அந்த மகாலட்சுமி யோகம் ஏற்படுறது அப்படிங்கிறது இன்னும் சிறப்பான ஒரு விஷயம், இன்னும் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அது. ஸோ அதனால் என்னென்ன நன்மைகள் நடக்க காத்திருக்கு, என்னென்ன விஷயங்களில் உங்களுக்கு ஃபேவராக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த ஆல்ரெடி மே மாத பலனில் அந்த மகாலட்சுமி யோகத்தை பற்றி டீட்டெயில்டாக பேசியிருக்கேன். விருப்பம் இருக்கிறவங்க மே மாத பலனை பார்த்துக்கிடலாம், நம்ம சேனல்லையே இருக்குது. ராசிக்கு 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் கேது பகவான் அமர்ந்திருக்காரு. ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் ராகு அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ராசிக்கு 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் ஜெயஸ்தானத்தில் சனி பகவான் சூப்பர் பிளேஸ்மெண்ட் 11ஆம் இடம். ராசிக்கு 12ஆம் இடத்துல உங்களுடைய 12ஆம் இடத்து அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று முழு பலம் பெற்று ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். ஸோ இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள். மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதல்ல வைகாசி மாதம் 1ஆம் தேதி சூரியன் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசிக்குள்ளே பயிற்சியாக போகிறார். அதாவது மே மாதம் 15ஆம் தேதி சூரியன் உங்களுடைய ராசிக்குள்ளே வந்தாச்சு அப்படின்னா இந்த மாதம் முழுக்க சூரியன் உங்கள் ராசியில் தான் இருக்க போகிறார். மாத கடைசி வரைக்கும் சூரியன் ராசியில் தான். 4ஆம் அதிபதி ராசியில் ரொம்ப சூப்பரான ஒரு பிளேஸ்மெண்ட் தான், தப்பு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. வைகாசி மாதம் 15ஆம் தேதி மிதுன ராசிக்குள்ளே புதன் பயிற்சியாக இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான மிதுன ராசிக்குள்ளே புதன் பயிற்சியாகிறார். ஆல்ரெடி சுக்கிரன் குரு அங்கே தான் இருக்குது. இங்கே 2ஆம் இடத்து அதிபதி 2ஆம் இடத்துல ஆட்சி பலம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை, தனஸ்தானமும் பலமடையுது. வைகாசி மாதம் 18ஆம் தேதி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு, குரு பெயர்ச்சி. ராசிக்குறுக்க குரு பெயர்ச்சி ஆகும். இந்த வருடம் ஜூன் மாதம் 1ஆம் தேதி வைகாசி மாதம் 18ஆம் தேதி குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். கடகத்தில் குரு உச்சம் பெற்ற குரு உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்வை செய்கிறார். 3ஆம் அதிபதி அல்லது 8ஆம் அதிபதி 3லோ 3ஆம் அதிபதி 8லோ இருப்பது அந்த அளவுக்கு நல்ல பலன் கிடையாது. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் அதிபதியான குரு பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்தில் அமரக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்கே உச்சமடையுது. ஸோ இதில் நிறைய ப்ளஸும் இருக்கும், நிறைய மைனஸஸ் இருக்கும். அதை பற்றின தனி வீடியோவாக உங்களுக்கு கொடுக்குறேன். 1 or 2 டேஸில் அது பதிவு வந்துடும். இந்த வீக்கில் நீங்கள் குரு பயிற்சியினுடைய பலனை நீங்கள் முழுமையாக கேட்க முடியும். எல்லாத்துக்கும் டீட்டெயில்டாக சொல்லிடுறேன். வைகாசி மாதம் 25ஆம் தேதி ஜூன் மாதம் 8ஆம் தேதி சுக்கிரன் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சி. கடகத்தில் சுக்கிரன் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. மாத கடைசியில் அந்த பயிற்சி நடக்குது. ஸோ இதுதான் அந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளும் மேலும் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளும். அதனால் என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஒவ்வொரு கிரகமாக பார்த்துட்டு வரலாம். அந்த கிரகங்களினுடைய தசா புத்தி அந்தரம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடந்துட்டு இருந்தது அப்படின்னா நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படியே உங்களுக்கு நடக்கும்.
அல்லது அந்த கிரகங்களினுடைய நட்சத்திரங்கள்னு ஏதாவது கிரகம் நின்று தசா புத்தி அந்தரம் நடத்திட்டு இருந்தாலும் நம்ம சொல்கிறது உங்களுக்கு அப்படியே நடக்கும். அது எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. 1 by 1 பார்த்துட்டு வரலாம். முதல்ல சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதிபதி, சுகஸ்தானத்திற்கு அதிபதி. கடந்த நாட்களில் அவர் போய் 12ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தார். உச்சம் பெற்றாலும் 12ல் மறைஞ்சிருக்கிறது அந்த அளவுக்கு ஒரு சௌகரியமான ஒரு அமைப்பு கிடையாது. நிறைய மருத்துவ செலவுகளோ உங்களுக்கு இல்லைனாலும் குடும்பத்தில் யாராவது ஒன்று செஞ்சுட்டு தான் இருந்திருப்பீங்க, செய்யாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இப்போ 4ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் ராசிக்குள்ளே வந்து அமர்றாரு. ஃபஸ்ட்டு உங்களுடைய தகுதி நிலை ஒருபடி உயரும். பதவி பொறுப்பு அதிகரிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது. எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத பல நன்மைகள் நடக்க காத்திருக்கா. முக்கியமாக அந்த பதவி உயர்வு, ப்ரொமோஷன், இடமாற்றம், வருமானம் ரீதியாக, அதை பொருளாதார ரீதியான வளர்ச்சி, இதெல்லாம் நம்மளை வந்து அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கும். திடீர்னு ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி கிடைக்கும். ஒரு என்ன சொல்கிறதுனா, ஒரு இனிஷியலாக உங்களுடைய பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு இனிஷியல் அமௌண்ட், ஒரு என்ன சொல்கிறது, முதலீடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, முதலீடு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. முதலீடு இல்லாமல் தவிச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா முதலீடு பண்ணுறதுக்கு உண்டான ஒரு தைரியத்தை கொடுக்கும். நிறைய பேர் இந்த காலகட்டம் பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை செய்ய போகிறீங்க ரிஷபராசி. அதாவது வளர்ச்சிக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும், அது கீழே தொய்ந்து போகாது. என்ன பண்ணலாம், இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கும்போது ஒரு காலி நிலம் வாங்குறது, அல்லது வீடு வாங்குறது, ஒரு வாகனம் வாங்குறது, ஒரு ஆபரண சேர்க்கை உண்டு பண்ணுறது, ஒரு பிஸ்னஸில் ஒரு புது முதலீடை செய்கிறது, அல்லது ஒரு ஷேர் மார்க்கெட்டில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, ஒரு பேங்க்கில் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும். கால்நடைகள் வளர்ப்பதற்கு விருப்பம் அதிகரிக்கும். வீட்டில் ஒரு நாய்க்குட்டி வாங்கி வளர்க்கலாம், ஒரு பூனை வாங்கலாம், மாடுகன்று வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறது, வீட்டில் மாடுகன்று இருந்ததுன்னா குட்டி போடுறது, நாய் இருந்ததுன்னா குட்டி போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும். உடல் ரீதியாக இருந்து வந்த தொந்தரவுகள் நீங்கள், ஏன்னா 4ஆம் பாவத்தில் கேது எப்போ வந்தாரோ அப்போ இருந்து இருதயம் சம்மந்தமான பிரச்சனைகளோ மேல் வயிறு சம்மந்தமான தொந்தரவுகளோ அடிக்கடி வந்துட்டு இருக்கு ரிஷபத்துக்கு. என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன், என்ன ஒன்றால் வந்து அதில் ஒன்றுமில்லைறாங்க, எம்ஆர்ஐ ஸ்கேன் வரைக்கும் போயாச்சு, ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு வலிக்குது. ஸோ அந்த வலி, இனம் புரியாத வலி இனிமேல் வராது. உடல் ரீதியாக உங்களுடைய ஆரோக்கியம் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இது மாறுகிறது. நல்ல ஆரோக்கியம் உண்டு. தாயாரினுடைய ஆதரவு பூர்ணமாக இருக்கும். உறவுகளால் நல்ல ஆதரவு உண்டு. உறவுகள் உங்களுடைய வளர்ச்சிக்காக எந்த லெவலுக்கும் இறங்கி வேலை செய்வாங்க. நீங்கள் நல்லா இருந்தால் போதும், நீங்கள் டெவலப் ஆனால் போதும் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு உங்களுடைய வளர்ச்சிக்காக எந்த லெவலில் கூட இறங்கி வேலை செய்வாங்க. ஸோ அதில் எந்த மாற்றமும் இல்லை, எந்த லெவலில் வேணாலும் போவாங்க, ரைட். ஆனால் ராசிக்குள்ளே சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் இருக்கிறது எகைன் இது சேஃபர் சைடு அப்படின்னு கேட்டுட்டா சில இடங்களில் சின்ன குறைகளையும் சொல்கிறது. எப்படின்னா, உடல் சூடு அதிகமாகிறது. உடல் சூடு அதிகமாகி காய்ச்சல், தலைவலி பிரச்சனைகள் வர்றது, இருதயம் சார்ந்த பயம் ஏற்படுறது, கண்ணு சம்மந்தமான தொந்தரவுகள் ஏற்படுறது. ஏன்னா அது வந்து சம்மர் டைம் இல்லையா, சூரியன் ராசிக்குள்ளே வந்து அமரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் சம்மர் டைமாக இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உடல் சூட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு பார்த்துக்கிறது நல்லது. இது என்ன பண்ணலாம், இதுக்கு ஏதாவது வழிபாடு இருக்கா, ஏதாவது பரிகாரம் இருக்கான்னா, கண்டிப்பாக இந்த காலகட்டம் காய்ச்சல், தலைவலி என்ன வந்தாலும் சரி, சிவன் கோவிலில் பழைய கோவில்கள்லாம் பட்டு பழங்காலத்து கோயிலில் ஜுரகரேஸ்வரர் அப்படின்ற ஒரு தெய்வம் இருக்குது. அதுவும் லிங்கம் தான். இல்லை சார் அப்படியெல்லாம் எனக்கு எங்கேயும் தெரியல அப்படின்னு சொன்னால், எங்கே சிவன் கோயில் இருந்தாலும் அந்த லிங்கத்தை ஜுரகரேஸ்வரராக நினச்சி அவருக்கு குருமிளகு இருக்கு இல்லையா, குருமிளகுல அபிஷேகம் பண்ணுவாங்க. அது தண்ணியில் மிக்ஸ் பண்ணி குருமிளகுல அபிஷேகம் பண்ணி, எந்த லிங்கமாக இருந்தாலும் சரி அபிஷேகம் பண்ணி அந்த பிரசாதத்தை அப்படின்னா சரியாயிடும். ஜுரகரேஸ்வரர் உங்கள் வீட்டு பக்கத்தடி உங்கள் ஏரியாவில் அந்த மாதிரி கோவில்கள் இருந்தால் தாராளமாக போயிட்டு வாங்க. கண்டிப்பாக இந்த காலகட்டம் உடல் சூடு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஒற்றை தலைவலி வர்றது, கண் சம்பந்தமான பாதிப்புகள் வர்றது, இது எல்லாமே உண்டு. இங்கே பார்த்துக்கிடுங்க. 3ஆவதாக ராசிக்குள்ளே சூரியன் இருக்குது அப்படின்னா முதல் 15 நாட்களுக்கு பெரிய லெவலில் கோபப்பட மாட்டீங்க. இப்போ ரொம்ப ரொம்ப பக்குவமாக நடந்துக்குவீங்க. 15ஆம் தேதிக்கு பின்பு தனித்த சூரியன் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதிபதி தனித்த சூரியனாகி உங்களுடைய ராசியில் அமர்றார். 15ஆம் தேதிக்கு பின்பு தேவையில்லாத கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள். அப்போ தான் கோபம் அதிகமாக வரும். முன்கோபம் ரொம்ப அதிகமாக வரும். யாருக்கும் எந்த இடத்துலையும் நம்ம நல்ல ரெஸ்பான்ஸே கொடுக்க மாட்டோம்.
யாரையும் மதிக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பை எடுத்துக்கிடலாம். ஏன்னா அவங்களுடைய திறமையை நம்ம லேஸில் எடை போடுவோம். நம்மளை மீறி அவங்களுக்கு ஒன்றுமே தெரில அப்படிங்கிற ஒரு தலைகணம் நம்ம மனசுக்குள்ளே வரும் 15ஆம் தேதிக்கு மேலே. அதை மையமாக வச்சு முன்கோபமும் வரும். முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. முன்கோபம் வெளியாளுகிட்ட காட்டுங்கயா, ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. ஆனால் இங்கே முன்கோபத்தை என்ன பண்ணுவோம்னா, ரிஷபராசிக்காரங்க குடும்பத்தில் காட்டுவோம், கூட பிறந்தவங்ககிட்ட காட்டுவோம், கணவன்கிட்ட காட்டுவோம், மனைவி கிட்ட காட்டுவோம், முக்கியமாக பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்கிட்ட அந்த கோபத்தை, தேவையில்லாத முன்கோபத்தையும் அனாவசியமான கோபத்தையும் காட்டுவோம். அதுவும் காலை நேரங்களில் ரொம்ப உரமாகவே இருப்பீங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. பெண் பிள்ளைகளாக இருந்தீங்க, ரிஷபராசியாக இருந்ததுன்னா உங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மகா காலியே வந்தாலும் முடியாது, அந்த அளவுக்கு கோபம் வரும் இந்த காலகட்டம். ஸோ தேவையில்லாத கோபத்தையும் தேவையில்லாத அவசரத்தையும் முந்திரி கூட்டத்தனமாக செயல்படக்கூடிய செயல்பாட்டையும் வைகாசி மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே செய்யாமல் இருப்பது நல்லது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. ரெண்டாவது என்னென்னா, பொறுப்புகள் பதவி இதெல்லாம் தேடி வருது, நம்மளுக்குள்ள ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு கெத்து உண்டாயிருது. நம்ம கொஞ்சம் அன்ஃபிட்டாக இருக்கிறோமோ, கிடைக்கக்கூடிய கொடுத்த பதவி பொறுப்பு இதுலாம் நம்ம அன்ஃபிட்டாக இருக்கிறோமோ, நம்முடைய தகுதிக்கு மேலே கொடுத்துட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு பய உணர்வின் காரணமாக அந்த பதவிக்கு தகுந்தார மாதிரி, அந்த பொறுப்பிற்கு தகுந்தார மாதிரி உங்களை ஃபிட்டாக மாற்றுறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத யோசிப்பீங்க. உங்களுடைய மைனஸி எல்லாம் கால்குலேட் பண்ணி எடுப்பீங்க. அந்த மைனஸியெல்லாம் ப்ளஸ் ஆகிறதுக்கு என்ன வழியோ அதை தயங்காமல் செய்வீங்க. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அது. அதே போல் சார் இது க்ரோத்துக்கு மட்டும் தானே, கெரியர் க்ரோத்துக்கு மட்டும் தானே அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. உடல் ரீதியாக பிரச்சனைகள் எது இருந்தாலும் சரி, அதை சரி செய்வதற்குண்டான ஒரு மன வலிமை இந்த காலகட்டம் கிடைக்கும். கரெக்டாக ஃபுட் டயட் எடுக்கணும், உடம்பை நல்லா பார்த்துக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும், வாக்கிங் போகணும், பிடிக்கணும், வெயிட் லாஸ் பண்ணணும், நம்ம ஸ்ட்ரக்சராக இருக்கணும், பிடிக்கணும். இந்த மாதிரி எண்ணங்கள் அதிகமாக ரிஷபராசி அன்பர்களிடம் இந்த காலகட்டம் நாம் பார்க்க முடியும். எதிரிகளுக்கும் உதவக்கூடிய நல்ல மனம் இந்த காலகட்டம் மற்றவர்கள் மூலமாக உங்களிடம் வெளிப்படும். யாராவது திக்கு தெரியாமல் தசை தெரியாமல் இருக்கிறாங்க, சார் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல அப்படின்னா, முதலாலாம் போய் ரிஷபம் போய் ஹெல்ப் பண்ணிடும். இதுதான்ப்பா ரூட்டு, இப்படி தான் பண்ணணும், இதை செஞ்சால் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி தெளிவாக அந்த அட்வைஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல இடத்துல இருப்பீங்க நீங்கள் அப்படிங்கிறத சொல்லுது. ஒரு 30 வயசு, ஒரு 45 வயசு, ஒரு 60 வயசு, இந்த 30, 45, 60 இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு மட்டும் கொஞ்சம் நிறையவே நெருக்கடி உண்டு, எக்கனாமிக்கலான நெருக்கடி. சார் அதை தவிர்க்கிறதுக்கு என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டால், சிம்பிளாக அதிகமாக இளம் பச்சை நிறத்தில் ஆடைகளை பயன்படுத்துங்கள். இந்த மாதம் இளம் பச்சை நிறத்தில் ஆடைகளை பயன்படுத்துங்கள். அப்புறம் இது உங்களுக்கு பதவி பொறுப்பு எல்லாம் வந்தாச்சு பிடிச்சாச்சு அப்படிங்கும்போது சும்மா விட்டுருவாங்களா? நம்மளை காசையும் கொடுத்து சும்மா உட்கார வச்சுட்டு இருக்க முடியுமா? பயங்கரமாக ஒர்க் லோடு கொடுப்பாங்க, நிறைய அலைஞ்சு திரியணும், நிறையா விஷயங்களை கற்றுக்கிடணும். ஸோ அதுக்குண்டான ஒரு சூழ்நிலை உருவாக்கும். அப்போது நிறையா விஷயங்களை கற்றுக்க வைக்கிறோம், நிறையா விஷயங்களை தேடி ஓடுறோம். அப்படிங்கும்போது வாழ்க்கை துணைக்காக, குடும்பத்திற்காக, குழந்தைகளுக்காக நேரத்தை செலவிடுவது குறைந்து விடுகிறது இந்த மாதத்தில். ஸோ அதனால் கணவன் மனைவிக்குள்ளே எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணல, அப்படி உன்னை விட்டு பிரிஞ்சிருக்கிற மாதிரியான ஒரு உணர்வை எனக்கு கொடுத்துட்ட அப்படிங்கிறதுக்காக சண்டை வரும். ஸோ என்னதான் சூழ்நிலை இருந்தாலும் வாழ்க்கை துணையை கொஞ்சம் ஆதரவாக பார்த்துக்குங்க, அது நல்லாயிருக்கும். சரியா? ஸோ சில நேரங்களில் ஃபுட் பாய்சன் ஆகிறது, தலைவலி வர்றது, இல்லை மயக்கம் வர்றது, கிறுகிறுப்பு வர்றது, இதெல்லாம் இருக்கும். சார் சிம்பிளாக ராசிக்குள்ளே சூரியன் வந்தாச்சு, எல்லோரும் ஒரே மனுஷங்க தான், எல்லாத்துக்கும் கை கால் இருக்குது, எல்லோரும் சாப்பிட்டா தான் அடுத்த நேர வேலையை செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு காமனான சில விஷயங்களை புரிஞ்சுக்குங்க. எல்லோரும் மனுஷங்க தான், அடித்தா எல்லாத்துக்கும் வலிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் மனசில் ஏற்றுக்கிட்டிங்கன்னா போதுமானது. ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய சூரியன் உங்களை மிக மிக பெரிய உயரத்தில் கொண்டு போய் நிற்க வைப்பார். சூடான உணவுகள் தான் விருப்பம், கொஞ்சம் அறிந்தால் கூட சாப்பிட மாட்டோம், ரைட்? ஸோ இதெல்லாம் இருக்குது. ஸோ பார்த்துக்கிட வேண்டியது இருக்குது. இப்போ உங்களுடைய கணவர் ரிஷபராசியாக இருக்காரா, சூடான சாப்பாடை போடுங்க, அவர்கிட்ட போட்டு பேச வச்சு அவர்கிட்ட என்ன வேணாலும் வாங்கிக்கிடலாம், எல்லாம் உங்களுக்கு திருப்தியாக பண்ணி கொடுத்துருப்பார். எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அவருக்கு. இந்த காலகட்டம் ரிஷபத்திற்கு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கும், ரைட்? தன்னை ஒரு ராஜாவாக, தன்னை ஒரு ஸ்டேட்டுக்கு முதலமைச்சராக நினைத்து கொள்ளும் இந்த காலகட்டம். எதிலும் தனித்துவமாக செயல்படுவீர்கள், அதில் எந்த மாற்றமும் இல்லை. வெற்றி உண்டு,
வெற்றி உண்டு. கோபத்தை குறைத்தால் நல்ல வெற்றி உண்டு, நல்ல வெற்றி வாய்ப்புகள் உண்டு. அவசரத்தை குறைத்தால். ஸோ சூரியன் இது மாதம் முழுக்க உங்கள் ராசிக்குள்ளே இருந்து அந்த பலனை தான் செய்ய போகிறார். அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா புதன் பகவான் மிதுன ராசிக்குள்ளே பயிற்சி ஆகிறார். புதன் 2ஆம் அதிபதியாகி 2இல் பலம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு. 2ஆம் அதிபதியாகி 2இல் பலம் அடைந்தால் பேச்சு வன்மை நல்லதாகவே உண்டு. பேசிய உங்களுடைய காரியத்தை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல மனநிலைமை உண்டு. குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். குடும்பத்தில் உறவுகள் பிரிந்திருந்தால் கூட இந்த காலகட்டங்களில் பேச்சுவார்த்தைக்கு உட்படுத்தி பிரிந்த உறவுகளை கூட ஒன்று சேர்க்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை இந்த புதன் பகவான் ஏற்படுத்தி தருவார். உங்களுக்கு தேவையான விஷயங்களை சாதித்து கொள்வதற்கான நேரத்தை காத்து கொண்டே இருப்பீர்கள். சரியாக உங்களுக்கான நேரம் வரும்போது அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தி உங்களுடைய காரியங்களை சாதித்து கொள்வீர்கள். பொருளாதார ரீதியாக இருந்து வந்த அத்தனை விதமான பிரச்சனைகளும் படிப்படியாக குறைவதற்குண்டான வாய்ப்புகளை இந்த புதன் பெயர்ச்சி உங்களுக்கு சொல்கிறது. புதன் பெயர்ச்சியாகி தனியாகலாம் எங்கேயும் போகல. அங்கே இருக்கிறார், குரு இருக்கிறார், சுக்கிரன் இருக்கிறார். ஷேர் மார்க்கெட்டில் நல்ல லாபம் உண்டு. இயலிசை நாடகத்துறையில் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு எக்கனாமிக்கல் க்ரோத் உண்டு. மெடிக்கல் ரிலேட்டடாக இருக்கிறவங்களுக்கு, ஃபினான்ஸ் ரிலேட்டடாக இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் உண்டு. அப்போ நிறைய காசு வருது அப்படின்னு சொல்லி போட்டு இந்த ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு நிறைய காசு வருதுன்னு சொல்லி போட்டு ஃபினான்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள் இருந்து உங்களோட ஜீவனத்தை நடத்திட்டு இருக்கீங்க. ஒரு ஏழை சீட்டு போடுறீங்க, ஒரு தீபாவளி சீட்டு போடுறீங்க, ஒரு குழுக்கள் சீட்டு மாதிரி போடுறீங்க. இந்த மாதிரி எது இருந்தாலும் சரி நிறைய லாபம் வருதுன்னு சொல்லி போட்டு மேலும் மேலும் அதை விரிவுபடுத்தக்கூடாது. அதிக ஆசை இங்கே பெரிய ஆபத்தை தந்துவிடும். முக்கியமாக அந்த ஃபினான்ஸில் இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும். அடுத்தவங்க காசு நம்மகிட்ட புழங்குது அப்படின்னா அது ஃபினான்ஸ் தான். ஸோ அதில் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியது இருக்கும். நிறைய நண்பர்கள் இந்த காலகட்டம் நகையை ஃப்ளச் பண்ணி ஒரு காசை வாங்கி அந்த காசில் இன்னொரு நகையை எடுத்து இருக்கிற நகையை வட்டி கட்டி ரெடி பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு எண்ணமெல்லாம் இந்த காலகட்டம் இருக்கும். அந்த சூழ்நிலைகள்லாம் இருக்குது. அதிகமாக ஆசைப்பட வேண்டாம் அப்படிங்கிறது அடியனுடைய வேண்டுகோளாக இருக்குது. நல்ல குணம் படைத்த நபர் அப்படின்னு மற்றவங்க நம்மளை பாராட்டுற அளவுக்கு நம்மளுடைய செயல்பாடு இருக்கும். பொருளாதார ரீதியாக எந்த விதமான குறைகளும் இல்லாமல் நல்லபடியாகவே போகும். ஆனால் வருமானம் அப்படிங்கிறது அடுத்தவங்ககிட்ட கை நீட்டி காசு வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் இந்த காலகட்டம் சுத்தமாக இருக்காது. சுயதொழில் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். சுயதொழில் பண்ணி 10 பேருக்கு நம்ம சம்பளம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு சுயமரியாதையை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக மாறிவிடுகிறது. பண வசதி குறையாது. சுயமாக சம்பாரித்து முன்னேறுன்ற எண்ணம் இருக்கும். நிறைய நண்பர்கள் 2ஆம் அதிபதி புதனாகவோ 2ஆம் அதிபதியோட புதன் தொடர்பு பெற்று ஜாதகத்தில் இருந்தாலே சுய சம்பாத்தியம் தான். எல்லாரும் நிறைய 10ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்காங்கன்னா புதனோடு 2ஆம் அதிபதி தொடர்பு இருந்தாலே, 2ஆம் பாவ தொடர்பு இருந்தாலே கண்டிப்பாக சுய சம்பாத்தியம் மட்டுமே. இதில் எந்த மாற்றமும் இல்லை. ஓகே, குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கள் கண்ணு சம்மந்தமான முக்கியமாக கண்ணில் மூக்கு அந்த நரம்பு சம்மந்தமான தொந்தரவுகளை தான் இருந்துன்னா அது சரி செய்யப்படுவதற்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது. குழந்தைகளுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் இது. குழந்தையினுடைய மதிப்பு, மரியாதை, தகுதி எல்லாம் அனைத்தும் உயரும். உங்களுடைய பெயரை சொல்லும் அளவிற்கு உங்களுடைய குழந்தைகள் நல்ல பெயரை எடுப்பார்கள். அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. ஸோ நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் உண்டு. இந்த காலகட்டம் மனசுக்குள்ளே என்ன தோணுன்னா, இருக்கிற தெரிஞ்சு வச்ச விஷயமெல்லாம் ஓகே, புதுசாக ஏதாவது 4 விஷயத்தை கற்றுக்கிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கும். ஸோ நிறைய கலைகளை கற்றுக்கொள்வதற்குண்டான ஆர்வத்தை இது ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறத சொல்லுது. ஓகே, ஸோ நிறைய நன்மைகள் இருந்தாலும் 2ஆம் அதிபதி 2இல் இருந்தால் முழுக்க உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு ஆதரவு தருவீர்கள். உங்களுடைய வாழ்க்கை துணையிடமிருந்து பொருளாதார ரீதியான உதவிகளை கண்மூடித்தனமாக எதிர்பார்ப்பீர்கள். அது ஆகாது. கண்மூடித்தனமாக எதிர்பார்ப்போம், அது ஆகாது. நீங்கள் எதிர்பார்க்காம விட்டாலும் உங்களுடைய துணையின் மூலமாக உங்களுக்கு பொருளாதார உதவிகள் எல்லாம் கிடைக்கும். ரைட், சொன்ன வாக்கை காப்பாற்றணுங்கிற ஒரு நல்ல எண்ணம் இருக்கும். நிறைய விஷயங்கள், நிறைய பேருக்கு வாக்கு கொடுத்துருப்பீங்க இல்லையா, நான் அதை செஞ்சு தரேன்னு. அதையெல்லாம் சொன்ன வாக்கையெல்லாம் நிறைவேற்றுவதற்குண்டான வாய்ப்புகளை, சாத்தியக்கூறுகளை இந்த காலகட்டம் மாத இறுதி ஏற்படுத்தி தருது. ஓகே, ஸோ 2ஆம் இடத்துல புதன் இருக்கிறார் அப்படிங்கிறதும் கூடவே குருவும் சுக்கிரனும் இணைவு பெறுறது அப்படிங்கிறதும் ரொம்ப ப்ளசண்ட்டான ஒரு சூழ்நிலை தான். எக்கனாமிக்கலாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கலாம்.
காது மூக்கு தொண்டை சம்மந்தமான தொந்தரவுகளும் இல்லாமல் அதுலேருந்து ரெக்கவர் ஆகி வெளியே வரதுக்குண்டான வழியை சொல்லுது. ஓகே, மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை கண்டிப்பாக கம்பல்சரி செய்வீங்க. நிறையா திட்டங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாகவே இது மாறிவிடுகிறது. குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பேர் கிடைப்பதற்குண்டான ஒரு சூழ்நிலைகளை இது ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிடலாம். வைகாசி மாதம் 18ஆம் தேதி குரு பயிற்சி ஆகிறதுனால என்னென்ன ப்ளஸ் மைனஸ் அப்படிங்கிறது தனி வீடியோ பதிவாக கொடுக்குறேன். அதை நம்ம சேனலில் வாட்ச் பண்ணிக்கலாம். இந்த அடுத்த வாரத்தில் வந்துடும். வைகாசி மாதம் 25ஆம் தேதி சுக்கிரன், ஜூன் மாதம் 8ஆம் தேதி சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சி. இங்கே தான் செக்கு. சுக்கிரன் 3ஆம் இடத்துக்கு வந்தாச்சு அப்படிங்கும்போது முதல்ல கணவன் மனைவி உறவில் சற்று விரிசலை ஏற்படுத்துவார். 3ஆம் இடத்துக்கு வந்துட்டான். தான் பிடிச்ச புயலுக்கே 3 கால்னு நினைப்போம். நம்மளுக்கு எல்லாமே தெரியும், எல்லாமே சரியாக நடத்திட்டு இருக்கோம், நம்மளுக்கு யாரும் அட்வைஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற ஒரு தனி கெத்த மனசுக்குள்ளே கொடுத்துரும். ரொம்ப வீரமாக ரொம்ப விவேகமாக செயல்படுவோம். பொருளாதாரம் சம்பாரிச்சா மட்டும் பார்த்தாது, அதை அனுபவிக்கணும் இல்லையா? அதை அனுபவிக்கவும் செய்யும். 3ஆம் இடம் வேலை செய்யும்போது அனுபவிக்க செய்யும். சரி, அதெல்லாம் நல்லது தான் சார், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாலும் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகளை அதிகரிக்க செய்யுமாறு 3வது நபர் உங்களிடம் பழக ஆரம்பிப்பார். உங்களுடைய வாழ்க்கை துணை தன்னுடைய நீங்கள் ஆணாக இருக்கீங்கன்னா உங்களுடைய ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, ஒய்ஃபு வேறொரு ஆணோட பேசுகிறதோ பழகிறதோ அந்த உறவுகள் உருவாகிறதோ அதுக்கான ஒரு சூழலை இது கிரியேட் பண்ணிடும். நம்ம கொஞ்சம் எனர்ஜி டவுனாக தெரியும். அதே ஜெண்டர், ஆப்போசிட் ஜெண்டர் அவங்களுக்கு எனர்ஜி மிக்க ஆளாக தெரிவாங்க. அப்போ இந்த காலகட்டம் கணவன் மனைவிக்குள்ள சண்டை இல்லாமல் இருந்தது அப்படின்னா 3வது மனுஷன் உள்ளே வர மாட்டான். 3வது மனுஷன் உள்ளே வர்றான்னா சண்டை வந்திருக்கும், வந்ததுனால தான் உள்ளே வர்றான். 2வது என்னென்னா அவன் ஃப்ரெண்ட்லியாக தான் பழகுவான். அக்கா தங்கச்சியாக இருக்கலாம், அண்ணன் தங்கச்சியாக இருக்கலாம், நல்ல ஃப்ரெண்டாக இருக்கலாம், எல்லாமே ஃப்ரெண்ட்லியாக தான், நல்ல டீசெண்டான ஒரு உறவாக தான் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு அதன் மீது பயங்கரமான சந்தேகம் ஏற்படும். சந்தேகம் குடும்பத்தில் நிறைய குழப்பங்களை தந்துவிடும். 3வது மனிதருக்கு குடும்பத்தில் எந்த விதமான டச்சும் இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமாக மாத கடைசியில் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மற்றபடி ராசி அதிபதி 3க்கு போகிறது எல்லாமே உங்களுக்கு ஃபேவர் தான், ஒன்றும் தப்பு இல்லை. சரி, சுக்கிரன் 3ல் இருக்கிற அப்படிங்கும்போது காம சிந்தனைகள் அதிகரிக்கும். இயலசி நாடகத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த இதிலெல்லாம் நல்லா ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் காம சிந்தனைகளை அதிகரிக்கும். வேலையில் இடமாற்றத்தை ஏற்படுத்தும். தேவையில்லாத செலவுகளை குறைக்கணுங்கிற முயற்சியை கொடுக்கும். குடும்பத்தின்னு சொல்ல முடியாது, கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சுகம் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும். நம்மளுடைய வேலைகளை நம்மளாக செஞ்சுக்குவோம், நம்மளுக்கு வேணுங்கிறத நம்ம செஞ்சுக்குவோம். யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ற எண்ணமெல்லாம் இந்த காலகட்டம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் மற்றவர்களுடைய பார்வைக்கு அது சுயநலக்காரனாக தோற்றமளிக்கும். உங்களால் டிஸ்டர்ப் பண்ணலாம், என் வேலையை நான் செஞ்சுக்கிறேன், நான் யாரையும் தாங்க விரும்பலை அப்படின்னு நம்ம நினைப்போம். அது மற்றவங்களுடைய பார்வைக்கு ரொம்ப சுயநலம் பிடிச்ச நபராக இருக்கிறாரு, ரொம்ப கஞ்சா பேசினாரியாக இருக்கிறான் அப்படிங்கிறத சொல்லுவோம். மியூசிக்கில் நிறைய ஆசைகள் இந்த காலகட்டம் ஏற்படும். மியூசிக் லவராக இருப்பீங்க. ஒரு தவறான வழிக்கு போகாமல் இருக்க பார்த்துக்கணும். நிலையான மனநிலைமை இல்லாததுனால புது முடிவுகளை மாத இறுதியில் எடுப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத சொல்லுது. குழந்தை பேருக்கெல்லாம் முயற்சி எடுத்து அதுக்கான சாதகமான ஒரு அமைப்பை சொல்லுது. குழந்தைகளும் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை தான் இருக்காங்க, ஒன்றும் நெகட்டிவாக சொல்லலை. ஓகே, கணவன் மனைவிக்குள்ளே மட்டும் அந்த குண ஒற்றுமை இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் பல மடங்கு இருக்குது, கவனம் வேணும். ரைட், பல மடங்கு இருக்குது, கவனம் வேணும். ஓகே, இப்போ அந்த சுக்கிர பகவான் 3ஆம் இடத்தில் இருந்தாலும் உச்சம் பெற்ற குருவோடு இருக்கிறார். இப்போ இது என்ன செய்ய காத்திருக்கு அப்படின்னா, பொருளாதார ரீதியாக டெவலப் ஆகிறதுக்கு நீங்கள் எந்த விதமான முயற்சி எடுத்தாலும் அது உங்களுக்கு சக்ஸஸ் கொடுத்துரும். அது நல்ல வழியாக கெட்ட வழியாக அப்படிங்கிறது 2வது. 8ஆம் தான் குருவாயிடுறாரு, அவர் போய் தான் உச்சமாகிறார், அது கூட தான் சுக்கிரன் செய்கிறது. அப்படிங்கும்போது வர்ற வழி நல்லதாக கெட்டதான்னு நமக்கு காங்கிரட்டாக சொல்ல முடியாது. ஆனால் வருமானத்தை உயர்த்திக்கிறதுக்கு ஆனால் வழியை இந்த கிரக சேர்க்கை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். வாழ்க்கையில் நிறைய நல்ல மாற்றங்கள் ரிஷபராசிக்கு இந்த காலகட்டம் நடக்க காத்திருக்கு. மேலும் ரிஷபராசி என்பவர்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்று காமாட்சிக்கு 2 நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க.
பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கும் இந்த வழிபாடு செய்கிறது இன்னும் கூடுதல் அட்வான்டேஜ். தினமும் கூட அதை பண்ணலாம். ரைட், 2 நல்லெண்ணெய் தீபம் மட்டும் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. தினமும் கூட பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். மேலும் ரிஷபராசி அன்பர்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வல்ல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்குளமுடன். திருச்சிற்றம்பலம்.